வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி படகு போட்டிகள் தொடங்கியுள்ளது. சீன மாலுமிகளுடன் சென்ற கப்பல் இந்தியா அருகே கடலில் மூழ்கியது. மதுரையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் திடக்கழிவு நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் அறிவிப்பின்படி இந்தியாவில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட சுமார் 8,70,00,000 இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சியில் ஈடுபடாமல் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆவடி காவல் நிலையத்தை சேர்ந்த 2 பெண் காவலர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி தாம்பரம் திருவாரூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தோழமை கட்சிகளின் உறவு பாதிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக ஜென்சி இளைஞர்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்த சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தமிழக அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,324 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தமிழகத்தின் 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெலுங்கானா முதல்வரின் அமெரிக்க பயணத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. திமுக செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே பதவி வகிக்கவும், கட்சி பதவிகளுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,19,600 ரூபாயாகவும் 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு கல்பாக்கத்தில் உள்ள 500 மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈநுழையில் வரும் நவம்பரில் மின் உற்பத்தி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு குறித்து அறிவிப்பை சென்டாக் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக விவசாயிகளுக்கு 50,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப 27ஆம் தேதி நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ சர்க்கரை 67 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 899ஆக உயர்த்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் துளி நீரில் அதிக பயிர் திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் நுண்ணீர் பாசன கருவிகள் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் ஜாய் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு தாவேகா அரசு பணி ஆணையை வழங்கியது. கொச்சி மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பெயரை கேரளம் மெட்ரோ ரயில் நிறுவனம் என மாற்றம் செய்ய மாநில அரசிற்கு அந்நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எஸ். சோம்நாத் அவர்கள் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக வாரியத்தின் பகுதி நேர இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 35 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டது என்று திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏடிஎம்மில் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தலா 15 ரூபாய் கூடுதலாக ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ அறிவித்துள்ளது. சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தில் எம்பிபிஎஸ், எம்டி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளையும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் சந்தித்து பேசினார். உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்தும் கட்டிட அனுமதியை தாமதிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026-27 கல்வியாண்டிற்கான எம்டி யோகா பட்ட மேற்படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கையாக கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளில்
11,790 மெட்ரிக் டன் வண்டல் ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டுள்ளது. தென்னிந்திய மாநிலங்கள் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் நீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வர்கள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால மாத ஊதியத்தில் அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் இணைந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்த உள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் நடப்பாண்டே மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிற்கும் சிபிஎஸ்இக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகைக்காக ஹோட்டல் முன்பதிவுகள் 69% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் சுவாமி கோவில் உட்பட 5 முக்கிய கோவில்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது எக்கனாமிக் டி-டே எனப்படும் மிகப்பெரிய பொருளாதார போரை தொடங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். மணிப்பூரில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் காரணமாக அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சென்னை எழும்பூர் உழவன் ரயில் இன்று முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை தாம்பரம் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் பானங்களில் 100% தூய்மை, 100% இயற்கை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு FSSAI கட்டுப்பாடு விதித்துள்ளது. சென்னையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான கலைத் திருவிழா ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணையை கட்டி நீரை சேமித்தால் தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் பயனடையும் என்று கர்நாடக முதல்வர் T.K. சிவக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகையின் உச்சவரம்பு 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆண்டிற்கு 25 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். அதிகரித்து வரும் ஆன்லைன் நிதி மோசடிகளை தடுக்கும் வகையில் புதிய சிம் கார்டு வாங்குதல் மற்றும் விற்பனையில் மத்திய அரசு புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியின் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.